அவரு அரசியலில் பேசினாரே தவிர அரசியல் பேசலை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். இல்லை எனக்கு புரியல அப்படிங்களா யோசிச்சிங்கன்னா வெயிட், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஒரு மூத்த அமைச்சர் அவர் பேசுகிறத கொஞ்சம் கவனமாக, ரொம்ப கவனமாக கேட்கணும். ஏன்னா லைட்டாக மிஸ் ஆனால் கூட ஒன்றும் புரியாது நமக்கு. அந்த மாதிரி பேசியிருக்காரு. யார் அவர்? அமைச்சர் துரைமுருகன் அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் என்ன சார் தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் விமர்சனம் வச்சா, அதெல்லாம் இல்லை நாங்கள் கரெக்டாக தான் செயல்பட்டுனுக்கிறோன்னு சொல்லிட்டு காமெடியாக பதில் சொல்லிக்கிறாங்களாமே உங்கள் அமைச்சர்கள்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டால், அதுக்கு துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உணவுத்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தெளிவான பதிலெலாம் நீங்கள் சமீபத்தில் கேட்டிருப்பீங்க. அந்த தெளிவான பதிலில் அரசியல் கிடையாது, அரசியல் தான் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். சாரி, அரசியல் தான் பேசியிருக்காரு, அரசியல் இல்லை, அரசியல் அரிசி என்னமோ சொன்னார். ஏன்னா எங்களுடைய சிறுமூளைக்கு புரியல. உங்களில் அரசியல் வல்லுநர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அதை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்குங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கருத்து, எங்களாலேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான கருத்துன்னா பார்த்துக்குங்க. மூத்த அமைச்சர் சொல்லியிருக்காரு, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? எல்லாமே இருக்காது. பட் நம்மளை மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு இது புரியல. அவருக்குரிய பதிலை எங்கள் கட்சியில் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். குறிப்பாக சிறப்பாக உணவுத்துறை அமைச்சர் தெளிவாகிறார். ஆகியனால அதில் ஒன்றும் அரசியலுக்காக பேசுகிறார் தவிர அரசியலில் பேசவில்லை. அரசியலுக்காக பேசுகிறார் தவிர அரசியலில் பேசவில்லை. அரசியலுக்காக பேசுகிறார் தவிர அரசியலில் பேசவில்லை. அதுக்கடுத்ததாக செல்வ பெருந்தகை அவர்கள் அதிகாரி ஒருத்தரை அணைக்கட்டு திறக்கும் போது என்கிட்ட சொல்லாமல் ஏன் திறந்தீங்க, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஒரு வார்த்தை அப்படின்னு பேசின வீடியோ ரொம்ப பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதுவும் அந்த பகுதி மக்களில் இந்த ஆளுங்களாம் ஒரு 4.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இந்த பகுதியில் இப்படிப்பட்ட மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு பேசினது ஒரு பெரும் சர்ச்சையாக பார்க்கப்பட்டது. இந்த விமர்சனத்தை கேள்வியாக முன் வச்சாங்க அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்ட்ட. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அவர் இப்படி பொதுத்தளத்தில் பேசுகிறது ரொம்ப தவறு, இப்படிலாம் பேசக்கூடாதுல்ல அப்படின்னு ஒரு சாஃப்டான கண்டிப்பை இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். முதல்ல ஒரு செல்வ பெருந்தகை போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன். பொதுவாக உண்மை என்ன தெரிஞ்சு பேசணும். பருவமழை மூடி மறுபடியும் பருவ துவக்கப்படாத அரசியல் மேட்டூர் டேம் திறந்து நிரம்பி இருந்தால்தான் சீஃப் மினிஸ்டர் வந்து திறப்பார்.